So guys, எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஹாப்பி நியூ இயர் 2026. மேரி ஹாப்பி நியூ இயர் गाइस. சாரி ஹாப்பி நியூ இயர் गाइस. பாக்குற நீங்களும் நாங்களும் வாழ்க்கையில மேல போகணுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வீடியோ பிரகாசமா மொட்டை மாடியில மேல இருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம गाइस மேல இருந்து நம்ம இன்னைக்கு கீழ போறோம். சாரி கீழ இருந்து மேல வந்துருங்க गाइस, இன்னும் மேல போறோம். இன்னையோட ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வந்து நம்ம பாடி பில்டர், மலையாளத்துல பாடி பில்டர், எங்க ஊர்ல பாடி பில்டர் வீட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் गाइस. இந்த உட்கார்ந்திருக்காரு பாருங்க, கையில குருவி குஞ்சோட உட்கார்ந்திருக்காரு. என்ன குருவி? வெறித்தனமா இருக்கு குருவி. காக்டெயில் கொண்டையெல்லாம் பெருசா இருக்கு, சிரித்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல இந்த காக்டெயில் வந்து 22,000 rupees ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ இது 2000. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு गाइस. இவர் வந்து எந்த உயிரினத்தில இருந்து கடி வாங்காம இருந்தது சரித்திரமே இல்ல நண்பர்களே. 2026ல ஃபர்ஸ்ட் கடி. இந்த குஞ்சு இப்படி கடிக்குது நண்பர்களே. நம்ம விவேக் ப்ரோவோட புது குஞ்சு, அதாவது குருவி குஞ்சுக்கு நீங்க மறக்காம ஒரு நல்ல நேம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக் இருக்கோ அந்த நேமே நம்ம வச்சிடலாம்ல. என்ன சொன்னாலும் அதை வைக்கணும் गाइस. சிறப்பா யோசிங்க. குஞ்சு குருவினால குஞ்சு நல்லா நேம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நல்ல நேமா இருக்கணும். யூனிக்கான நேம் கமெண்ட் பண்ணுங்க गाइस. எல்லாருக்குமே பிடிக்கணும் அந்த மாதிரி ஒரு நேம் போடுங்க. அவனை கடிக்கல, என்ன மட்டும் கடிக்குது. நல்லா அதை வளர்க்குவேன். நீ அப்பா இல்ல, அவனை கடிக்காது गाइस. இந்த இடத்த பார்த்தா எத்தனை பேருக்கு ஞாபகம் வருதுன்னு தெரியல. இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் 2024 ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல கேட்டிருந்தேன். எக்கச்சக்கமான பேர் கேட்டிருந்தீங்க பண்ணு ப்ரோன்னு. என்ன பாடி பில்டர் தான் இவ்வளவு நாள் அது பண்றதுக்கு பெர்மிஷன் தரல, இன்னைக்கு பண்ணலாம்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவா நம்ம இன்ஃபைனைட் ஸ்விம்மிங் பூல் பண்ண போறோம். மலேசியால எல்லாம் அந்த பில்டிங்ல இன்ஃபைனைட் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் பாத்திருக்கீங்களா நண்பர்களே. ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணிட்டு இந்த இதுல போய் நின்று பக்கத்துல இப்படி எத்தி பாக்குறோம். எத்தி கீழே பார்த்தா ஆழம் தெரியுதா? ஒரு அடி தாண்டி கீழே தெரியாம விழுந்தோம்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. गाइस இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நம்ம விவேக் ப்ரோ ரெடி பண்ண பாடி பில்டர் ரெடி பண்ண புறா கொடி. இதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓஜி வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இப்போ நிறைய கேட்டுட்டு இருக்காங்க புறா வீடியோ போறோம். புறா வீடியோ நண்பர்களே. புறாவை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. வினோத் உங்களுக்கு தெரியுமா புறாவை பத்தி? ஏதாவது கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியும். அதே மாதிரி இப்ப புறா வந்து யாருமே வளர்க்கறது இல்லை. நீங்க பாருங்க, இது வெறும் கூடு தான். தெரியுதா गाइस? காலி கூடு. பெயிண்ட் அடிக்க போறதுனால பெயிண்ட் அடிக்கிற இடத்துல வந்து எந்த கரையோ அழுக்கோ எதுவும் இருக்கக்கூடாது நண்பர்களே. அதான் இது மழை பெஞ்சு தர ஃபுல்லா கரை ஆயிடுச்சு. அதான் இப்போ அது எல்லாத்தையும் நம்ம சுரண்டி எடுக்க போறோம். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பெயிண்ட் அடிக்க போறோம். புது கருவி, இந்த கருவியெல்லாம் வச்சு நம்ம சொரண்டாதான் அதுல இருக்க அழுக்கெல்லாம் கிளியரா ஈஸியா வெளியே வரும். ஏய் ஓட்ட கருவி, புது கருவி. இங்க பாருங்க गाइस, இது வந்து சூப்பரா இருக்கு. இந்த பிரஷ், இந்த இரும்பு பிரஷ் வச்சு சொரண்டும் போது அதுல இருக்க அழுக்கு எல்லாமே கிளியரா வருது பாருங்க. ஆமாங்க, நல்லா போகுதுங்க அழுக்கெல்லாம். உங்க வீட்டுல இந்த மாதிரி நீங்க பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாதிரி சொரண்டி மொத்த அழுக்கையும் வச்சு வெளியே எடுத்துருங்க. அப்பதான் பெயிண்ட் நல்லா பிடிக்கும், ஸ்ட்ராங்கா. நம்ம எப்ப வேணாலும் தண்ணி ஊத்தினாலும் உங்களுக்கு பெயிண்ட் உறிஞ்சி வராது. வாட்டர் ப்ரூஃப், பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். गाइस கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காது. அதனால நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस. கஷ்டப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस. நம்ம இன்ஃபைனைட் ஸ்விம்மிங் பூல்ல இப்ப சுரண்டி மொத்த அழுக்கையும் பவுடர் ஆக்கிட்டோம். இப்போ இந்த பவுடரை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? தண்ணி ஊத்தி கழுவ போறோம். அப்படியா? டார்பாலின் சீட் பெயிண்ட் அடிக்கணும்ல ப்ரோ? கழுவிட்டு பெயிண்ட் அடிக்க போறோம். பெயிண்ட் அடிச்சிட்டு அதுக்கு மேல பெயிண்ட் காஞ்ச அப்புறமா சீட் போட போறோம். இங்க பாருங்க, வாட்டர் ப்ரூஃப் ரூஃப் கார்டு. ரூஃப் கார்டுனா ரூஃப் ப்ரொடெக்டர் தானே நண்பர்களே. ரூஃப் கார்டு வாங்கியிருக்கோம் பாருங்க, ரூஃப் கார்டு. அப்புறம் 2026 வந்து நம்ம கஷ்டத்தோட ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியா இருக்க போகுது. அப்புறம் விஷத்தை ஊத்துது நண்பர்களே, சொட்டா பாயுது. வீடியோ எடுத்து வரங்க விஷத்தை ஊத்துதாரா? எல்லாரும் விஷத்தை ஊத்து நண்பர்களே. அதுக்காகவே மறக்காம லைக் பண்ணிருங்க गाइस. பாட்டிக்கு சிறப்பா நல்லா குலுக்கி கொடுக்கணும். பாட்டியா? ஃபர்ஸ்ட் நல்லா ஷேக் பண்ணணும். அதுல போட்டுறோம். பல ஒயிட் நண்பர்களே. गाइस தோசை மாவு ரெடி, கலக்கி சுற்ற வேண்டியதான். நமது கிராமங்களிலிருந்து நாஞ்சில் பால், தரமான பால், அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. பலன்னு நண்பர்களே, எங்க ஊரை பாருங்க எப்படி பசையல் என்று இருக்கிறது தெரியுதா? இன்னும் எப்படி நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு இதெல்லாம் காமிக்கும் போது இல்ல முக்காவாசியே காணாம போயிடும் நினைக்கிறேன். காலையில எழுந்ததுமே பால் கண்ணு குட்டிக்குதான். அப்படியேதான் ப்ரோ இருக்குது. பால் மாதிரி கெட்டியான பால். நம்ம ஊர் தானே நாஞ்சில். ப்ரோ ஒரு 10,000 ரூபாய் அடிக்கணும்னு $200 இருக்கும். நண்பர்கள் எவ்வளவு இருக்குன்னு தெரியல, இல்ல கெஸ் பண்ணுங்க गाइस. யாரு கரெக்டா கெஸ் பண்றான்னு பார்க்கலாம். நான் ஒரு 100 ரூபாய் இருக்கும்னு கெஸ் பண்றேன். வினோத் ப்ரோ நீங்க எவ்வளவு கெஸ் பண்றீங்க? 500 ரூபாய் எதிர்பார்க்க. 500 ரூபாய் எதிர்பார்க்குறியா? சரி ஓகே. நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? 100 ரூபாய் கிடைச்சாலே லாபம் தான். இல்ல நீங்க கெஸ் பண்றது என்ன? சில டைம்ல பாயிண்ட் தான் இருக்கும், ரூபாய் இருக்காது. வினோத் ப்ரோக்கு லக்க பாப்போம். இப்போ பாயிண்ட் வச்சு என்ன பண்ணலாம்? பாயிண்ட் பெயிண்டருக்கு தான் யூஸ் ஆகும். ஏமாத்திட்டாங்க गाइस. கோடு, இந்த கோடை போட்டு நீங்க எடுத்துக்கோங்க. ஆமா गाइस, ஃபர்ஸ்ட் பாக்குறவங்க கோடை போட்டு அப்ளை பண்ணி எவ்வளவு கிடைக்குது எடுத்துக்கங்க. இங்க பாரு, டிசம்பர் 2021 2021ல பாடி பில்டர் போட்ட பெயிண்ட் கடையில மீதி இருந்த பெயிண்ட வீட்டுல எடுத்து வச்சிருக்காரு. அந்த பெயிண்ட நாங்க இன்னும் யூஸ் பண்றோம். गाइस கூப்பனுக்கு தான் முடிஞ்சு போச்சு. பெயிண்ட்டுக்கு இன்னும் 4 வருஷம் வாரண்டி இருக்கு. அது பிரச்சனை இல்லை. பெயிண்ட்னா நல்லா தான் இருக்கு, தரமா இருக்கு. பாருங்க எப்படி கட்டியா இருக்கு, கெட்டியா இருக்கு. இட்லியும் ஊத்தலாம், தோசையும் ஊத்தலாம்.
இப்போ நம்ம ரூஃபுக்கு ஊத்துறோம். தாத்தா எப்பவுமே ஆரம்பிக்கும் போது கன்னி மூக்குல இருந்தாங்க எங்க தாத்தா ஆரம்பிப்பாரு. அதனால இன்னைக்கு நாமளும் கன்னி மூக்குல இருந்தா ஆரம்பிக்கிறோம். கன்னி மூல எனக்கு அதான் இருந்துச்சு ஃப்ளோல. இங்க பாருங்க பன்னீர் தெளிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை நண்பர்களே. இது பன்னீர் தெளிக்கிறது இல்ல, அப்போ பெயிண்ட் செட் ஆகுறதுக்கு பன்னீர் தெளி. நானும் இந்த பன்னீர் தெளிச்சு ஏதோ பூஜை பண்றேன்னு நினைச்சேன். நண்பர்களே இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. என்னைக்கு நம்ம ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு நல்ல நேரம். கைஸ் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் நம்ம ரூஃப் ஃபுல்லா அப்ளை பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கைஸ் இந்த ஜூல எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கு. நீங்க அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல இந்த பாடி பில்டரோட சேனல் ஃபிஷ் 360 இருக்கு, போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். கூடிய சீக்கிரம் 100K அடிக்க போறாரு. அடுத்தது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாம் கிவ் அவே கொடுக்க போறோம். கோல்டு கார் கொடுங்க. எங்க சப்ஸ்கிரைப் கோல்டு காரு பாப்போம். ஒரு ஆளுக்கு கோல்டு காரு, மத்த 9 பேருக்கு சாதா காரு. அடியா போயிட்டு கீழே லிங்க் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அவர் 100K அடிக்க வைங்க. ஓகே, போராடினால் நாம் வெல்லலாம். பாடி பில்டர் பாருங்க, வான் வீதியில் பறந்து செல்லலாம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் வந்ததே. குரல் 2 லைன் பாடிட்டு சொல்லலாம். நம்ம பாடகராட்டே பேருக்கலாம். சில டைம் தோணும் ப்ரோ, சீரியஸா பாடகர் ப்ரோ தமிழ் பாட்டு கூட ஒண்ணும் இல்ல ப்ரோ, சில இங்கிலீஷ் பாட்டு பாடிட்டு தமிழே வராது. இங்கிலீஷ் பாட்டு பாடி இருந்தா ஹிட் ஆயிருமா? தமிழ் ஹிந்தியில பாடல இருக்கு. எப்படி யாருமே இருக்கா? யார் அது? அவன் ஃபீமேல் வாய்ஸ் இனிமேல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, ருபீஸுக்கு ஒரு நிக்கர் வாங்கி கொடுங்க ப்ரோ. நீ சொல்லு. இதே போல 10 நிக்கர் இருக்கு, எனக்கு ராசியான நிக்கர். அது சீரியஸா? அப்படி சொல்லு நண்பர்களே, அது உண்மையில சத்தி. எனக்கு இந்த எப்படி இந்த சட்டையில 10 சட்டை இருக்கும், அதே மாதிரி எனக்கு இந்த நிக்கர் இருக்கு. ராசியான 10 இதே மாதிரி 5 சட்டை சத்தியமா இது நாத்தில வாங்கிட்டு வந்து. இந்த சிவப்பு சட்டை சத்தியமா கொஞ்சம் பழைய சட்டை மாதிரி இருக்கிற இது நேத்து வாங்குறது. நேத்து உண்மையில நேத்து வாங்கின அயன் பண்ணது கூட அப்படியே இருக்கு. சத்தியமா நேத்து வாங்கிட்டு வந்து. இங்க பாருங்க ஏமாத்தி விட்டுருக்காங்க நண்பர்களே, நேத்து வாங்கிட்டு வந்த சட்டை. இதுவும் சிவப்பு சட்டை. வீடியோனாலே அந்த சிவப்பு சட்டை போட்டாதான் இங்க பாருங்க. இது என்னது? நேத்து உள்ள சட்டையா? அழுக்க பாருங்க. ஒழுங்கா காட்டி விடுங்க. டேய், இது இப்ப இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்கான அடையாளம். ஆமா, கஷ்டப்பட்டோம். நாங்க எப்படில காசம் பெர்ஃபெக்ட்டா இங்க பாருங்க गाइस, பெர்ஃபெக்ஷன் தலைவருக்கு. எப்பா பால் மாதிரி இருக்கு. ஐயோ விவேக், வேற மாதிரிடா, செமையா இருக்கு. செமையா இருக்கு ப்ரோ. எப்படி ப்ரோ பெயிண்டிங் ஸ்கில்ஸ்? அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். ட்ரைனிங்லாம் எடுப்பீங்களா இதுக்கு? ஒட்டகத்துக்கு பெயிண்ட் அடிச்சறல இருக்கா. ஹேப்பி நியூ இயர், பிரச்சனை எல்லாம் ஓவர். ஓயாம வேலை செஞ்சா கிழிஞ்சிருண்டா டிராயர். நண்பர்களே, இந்த 2026 எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. எந்த கவலையும் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஆமா கைஸ், எல்லாத்தையும் நீங்க பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கை ஆரம்பிங்க. பழசெல்லாம் மறந்துடாதீங்க. மறந்துருங்க, எல்லாம் மறந்துருங்க. இந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷா மைண்ட் ஃப்ரெஷ்ஷா வச்சிட்டு வாங்க. ஹாப்பி நியூ இயர், பிரச்சனை எல்லாம் ஓவர். இதுக்கு இதுதான் இந்த ஸ்டெப் தான் வைக்கணும். என்ன இருக்கு அதுல? ரத்தம் போல இருக்கா? கையில தொட்டு மணத்து பாருங்க. காக்கா பீ நக்கி பாருங்க. நண்பர்களே, அது வேற எதுவும் இல்ல, காக்கா பீ. அதை ஸ்மெல் பண்ணி நக்க பாக்குறாரு. நல்ல வேளை நான் அதை மிதிக்கல. நண்பர்களே, 6 hours later இப்ப பாருங்க, பக்காவா நம்ம பெயிண்ட் அடிச்சதெல்லாம் காஞ்சி ஒட்டுதா ப்ரோ? ஒட்டல இல்ல ஒட்டற பக்காவா செட் ஆயிடுச்சு நண்பர்களே. இங்க பாருங்க, நம்ம பெருசா டார்பால் எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப வேலை என்னன்னா, டார்பால் இருக்குல்ல, டார்பால் சீட்டை தூக்கி போட்டு கரெக்டா செட் பண்ணும். கீழே பேஸ்மெண்ட் லேயர் பக்காவா வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் எல்லாம் போட்டு செட் பண்ணியாச்சு. சப்போஸ் டார்பால் சீட் லீக் ஆனாலும் ஒண்ணும் ஆகாது, வீட்டுக்கு ஒன்றும் சேஃபா இருக்கும். ஓகே அருவிஸ், வரட்டு வரலாமா பைரவா. நண்பர்கள், டார்பாலின் சீட் சைஸுக்கு பெருசா பாருங்க. பக்காவா மொத்த வீடே கவர் பண்ணிடலாம் போல, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு டார்பால் வாங்கிட்டு வந்துருக்கோம். கைஸ், அந்த துபாயில எல்லாம் பில்டிங் மேல இன்ஃபைனைட் ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, இது அதோட மினி வெர்ஷன் மாதிரி இருக்கு. இதுல அப்படியே உட்காந்துட்டு இங்க பாருங்க, இந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இதுல ஃபுல்லா தண்ணி இல்ல, இப்படி படுத்துட்டு இன்சைட் எத்தி கீழே பார்த்தா குண்டு கீழே விழுந்தா அவ்வளவுதான். இன்ஃபைனைட் ஸ்விம்மிங் பூல். எங்க பாடி பில்டர் வீடு மொட்டை மாட்டிக்கு வாங்க, அந்த மாதிரி இருக்குது. அப்படிதானே? ஆமா, தண்ணி ஊத்துறதுக்கு அப்புறம் தான் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பேர் விழுந்தா சீட்டு, விழுந்தா காலி. சீட்ல போய் மாட்டி மண்டை பொழக்கும். ஒரு வழியா 2 வருஷம் கழிச்சு 2026ல 2 வருஷம் ஆயிருக்கு ஒருத்தருக்கு இன்ஃபைனைட் ஸ்விம்மிங் பூலுக்கு பெர்மிஷன் தரதுக்கு. நண்பர்களே, ஒரு வழியா இன்னைக்கு பிரம்மாண்டமா செட் பண்ணிட்டோம். 26ல எல்லாம் நல்லது நடக்கணும்னு. ஆமா, 2026ல ப்ரோக்கு கல்யாணம் நடக்க போகுது. அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப் விவேக் ப்ரோ. கைஸ், நம்ம இந்த ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணி நம்ம இன்னைக்கு குளிக்கிறோமோ இல்லையோ, ஃபியூச்சர்ல இவர் ஃபேமிலியோட ஜாலியா இருப்பாரு. ஜோடியா குளிக்க பிரைவேட் இன்ஃபைனைட் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல இங்கே குளிக்கலாம். பக்கத்துல இருந்து யாராவது எட்டி பாப்பா பாத்துடும்.
இவ்வளவு பெரிய மாடியில இங்க பாரு, கீழே காமி எவ்வளவு தாளம் இருக்கு. ஆனா அந்த ஜன்னல் தெரியுதா, ஜன்னல் தெரியுதா, அங்க இருந்து பாப்பாங்க. ஆள் இன்னும் வரல. ஆனா என்ன தெரியுது, அந்த ஜன்னல்ல இருந்து பாப்பாங்க. நான் ட்ரோன் விடுவேன். ஜெனிஸ் அந்த வீட்ல இருந்து பாப்பா போய். ஆமா, நான் என்ன இங்க இருந்து பாப்பேன். பாடி விவேக் இன்னொரு ப்ரோ இங்க இருந்து பாப்பாரு. இங்க இருந்து பாப்பாரு. அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலியோட குளிப்பாரு கைஸ். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியா குளிக்க போறோம். நண்பர்களே, ஓரளவுக்கு இப்பதான் அந்த இன்ஃபைனைட் ஸ்விம்மிங் பூலோட அந்த ஃபீலிங் வருது கைஸ். அப்படியே இங்க பாருங்க, தென்றல் அடிக்குது பாருங்க. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல அப்படி பங்கமா இருக்கு கைஸ். நீங்க பாருங்க, பின்னாடி இருக்க பைப்பை காமிங்க. இதுல தண்ணி ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. குளுகுளுன்னு இருக்கு, தொட்டு பாருங்க. நல்லா குளுகுளுன்னு இருக்கிற ஐஸ் மாதிரி இருக்கு. ஆமாலே, இங்க பாரு, குளிருதா? ஆமா, ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு கைஸ். இது வந்து போர் வாட்டர். எங்க பக்கத்து வீட்ல இருந்து நான் கடன் வாங்கிருக்கேன் கைஸ். ஒரு மணி நேரத்துக்கு 1000 rupees. சூப்பரா இருக்குல்ல மகேஷ்? சூப்பரா இருக்கு. ஆமா, குளுகுளுன்னு இருக்கு கைஸ். நீங்க தொட்டு பாருங்க. எப்படி தொட்டு பார்க்க முடியும்? தொட்டு பாருங்க, உள்ள விட அவியலுக்கு தெரியும் அந்த. ஆனா எங்க நல்ல நேரத்துக்கு பார்த்து வெயிலும் அப்படியே ரொம்ப டிம் ஆயிட்டு பாருங்க. சூரிய பகவான் வந்து நியூ இயர்னால கொஞ்சம் அமைதியா சாந்தமா இருக்காரு. நீ எப்படி 2 மாசத்துல காட்டுன்னு காட்ட போறாரு. தண்ணி எடுத்து இதை ஃபில் பண்ண முன்னாடி ஒரு வழி ஆயிட்டு. என்னன்னா பாடி பில்டர் வீட்டுல போர் கிடையாது கைஸ். ஆமா, அவர் பாவமான நிலைமை நினைவு. அவரு வீட்டுல இருந்தது ஒரு டேங்க் தண்ணி தான். அதையே நாங்க காலி பண்ணி வீட்டுல ஊத்தி. அவர் வந்து இனி என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. அவர் வீட்டுல உள்ள தண்ணி காலி. இப்போ ஒரு வீட்லயே இல்ல. இப்போ நாங்க 2 வீட்டுல, ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுல வந்து இப்ப மோட்டர் போட்டு தண்ணி அடிச்சோம். அந்த வீட்டுல தண்ணி காலி. இப்போ செகண்ட் ஒரு வீட்டுல மோட்டர் போட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம். இப்போ இதுவும் எவ்வளவு நேரம் வரும்னு தெரியல கைஸ். ஒரு வழியா போயிட்டு கடையில இருந்து பல கோய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் கைஸ். இது வந்து ரொம்ப பெரிய சைஸ் தெரியுதா? கிறிஸ்டல் கிளியரா அப்படியே கோல்டு கலர்ல இருக்கு. சரி டக்குனு உள்ள போ, தூக்க முடியல. ஓகே, மருமகனே வாவா, வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணம் இருக்கும் மருமகனே வாவா. யார் அவனா மருமகன்? ஆமா, இவன் மருமகன். எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணும் போதும் ருபீஸ் இருந்தா அப்படின்னா மந்திரவாதி அவர் வந்து மந்திரம் போட்டு தான் தொடங்கிட்டான் நண்பர்களே. இது வேற மொட்டை மாடியா, நம்ம சாதாரணமா எல்லாம் பண்ண முடியாது. சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அவ்வளவுதான், மந்திரம் போட்டாச்சு. இனி அப்படி பையன் நான் பாட்டுக்கு 7 இருந்தேன், என்ன கூட்டு. ஓகே கைஸ், டெம்பரேச்சர் போட்டாச்சு. இந்த கிளைமேட் வெயிலும் இல்ல, புயலும் இல்ல, மழையும் இல்ல, எல்லாம் கலந்த மாதிரி இதமான ஒரு டெம்பரேச்சர். அதுக்கு இந்த கலர்ஃபுல்லான கோய், இந்த ஸ்பாட், இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் வேற லெவலா இருக்கு கைஸ். யாருமே இந்தியால யாருமே இதே மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமா வித்யா கைஸ், ஆமா நம்ம முதல்ல எல்லாமே நம்ம தான் முதல்ல பண்ணுவோம். பெர்ஃபெக்ட்டா அந்த மாதிரி இருக்கு. வீட்டுக்கு வந்த சப்ஸ்கிரைபர் கூட்டு வந்து நம்ம இன்ஃபைனைட் பூல்ல குளிக்க வச்சோம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு பிரதர்? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. 1.5 பெரிய பாண்ட்ல குளிச்ச மாதிரி. ஒன்றலால எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். எப்படி தம்பி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கை ஃபுல்லா மறக்க மாட்டாங்க. இந்த தருணத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. ஒண்ணு நினைக்கிறேன், உங்களை தள்ளி விடணும்னு நினைக்கிறீங்க. கைஸ் கரெக்டா 20 minutes ஆயிடுச்சு. இப்போ வாட்டர் டெம்பரேச்சர்லாம் கரெக்டா மெயின்டைன் ஆயிருக்கும். இட்ஸ் டைம் டு ரிலீஸ் தி கோய் ஃபிஷஸ் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் ஃபிஷஸ் ரிலீஸ் பண்றோம். வேற மாதிரி இருக்குல்ல தண்ணி குவாலிட்டி. என்னன்னு தெரியல, மொட்டை மாடியில இருக்கனால என்னன்னு தெரியல, தண்ணி குவாலிட்டி வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. நீங்க பாருங்க, கீழே இருக்க ஃபிஷஸ் எல்லாம் பக்காவா தெரியுதா? இந்த கிறிஸ்டல் கிளியர்னு நான் நிறைய வீட்டுல சொல்லிட்டு இருப்பேன்ல, அந்த கிறிஸ்டல் கிளியரை வந்து இன்னைக்கு தான் ரியல் லைஃப்ல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கைஸ். ஏன்னா லொகேஷன் அப்படி, லொகேஷனை தாங்க பாராட்ட வார்த்தைகள் இல்ல, அந்த மாதிரி இருக்கு. இயற்கையிலே நாங்க அப்படி ஒரு இது பண்ணிருக்கோம். இயற்கையிலே மீன காணலே சாப்பிட்டானால நிக்கருக்குள்ள வாயில தானே இருக்கு. நிக்கருக்குள்ளதே சோகமான விஷயம் என்னன்னா, தலைவருக்கு காய்ச்சல் நண்பர்களே. அதனால தலைவரால் குளிக்க முடியாது. அதனால அவருக்கு பதிலா நான் குளிக்க போறேன். அங்க பாருங்க, ஆல்ரெடி ஒரு நீர் நீந்திட்டு இருக்கு பாருங்க. லாஸ்ட் வாட்டி நம்ம அந்த வீட்டுல, நம்ம ஜூ இருக்க வீட்டுல இன்சைட்ல மொட்டை மாடி தான், ஆனா ஒரு செட்டுக்குள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணி ஸ்விம்மிங் பூல் சேலஞ்ச் வச்சோம்ல, பாத்துருப்பீங்க. ஸ்விம்மிங் பூல் சேலஞ்சில ஸ்விம்மிங் பூல் சேலஞ்சில புஷ்அப் சேலஞ்ச் வச்சோம். அதுல அன்னைக்கு ரெஃப்ரி செஞ்ச வேலை இல்ல, அவன் அவுட் ஆயிட்டு அவன் தோத்துட்டான். தோத்தது உண்மையை சொன்னா அப்படி கோவம் தான் வரும். இப்ப திரும்ப ஷோல்டர் பெயின் இருக்கு. சேலஞ்ச் எவ்வளவு ரூபா? நான் இதுக்கு ரூபா தரணும். யாரு ஜெய் வின்னர் யாருன்னு நம்ம பார்க்க போறோம். அவ்வளவுதான். ஆடியன்ஸ் முன்னாடி who is the winner? கபீஸ் ஆர் ஜெனிஸ். That's it. நீ ஜெயிச்சா நான் தரலாம். நான் ஜெயிச்சா நீ தருவேன் 500. Okay guys, it's time to start the challenge. 1000 ரூபாய். ரெண்டு பேரும் தயார் தானே? சரி கமான், பொசிஷன் ரெட் கார்டு ரெடி. 1 2 3. நீ 11, நீ 8, 13, 14, 15,
16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 39 40 41 42 43 44 45 46 வின்னர் அவன் கோபாலு தம்பி கோபாலு ஸ்விம்மிங் பூல் சேலஞ்சோட வின்னர் ஜெனிஸ். நம்ம லூசருக்கு அபிஷேக் நைட் ஒரு பனானா. கைஸ் இன்ஃபைனல் ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணமோ இல்லையோ இங்க பாருங்க நீரியான தண்ணிக்குள்ள அவன் அப்பா போனதான் 1 மணி நேரமா தண்ணிக்குள்ளதான் இருக்கேன், வெளியே வரவே மாட்டீங்க. ஆமா அவன் வரமாட்டான் இனி. ஆனா இங்க பாருங்க இந்த ஸ்விம்மிங் பூலோட ஓனர் நம்ம விவேக் ப்ரோ பாடி பில்டர் வீட்ல இல்ல, நம்ம வினோத் ப்ரோ வீட்ல இல்ல, நைட்டு தான் வருவாங்க நண்பர்களே. அவர் கூட சேர்ந்து நைட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். நண்பர்களே நைட்டு கண்டினியூ பண்ணேன்னு சொல்லியிருந்தேன்ல, நான் இப்போ நம்ம இன்ஃபைனைட் ஸ்விம்மிங் பூல்ல தான் நிக்கிறேன். அதாவது நைட்டு 12 மணிக்கு நிக்கிறேன் நண்பர்களே. மேல நிலா தெரியுது பாத்தீங்களா. இப்போ நம்ம வினோத் ப்ரோவும் நம்ம பாடி பில்டரும் நம்ம இன்ஃபைனைட் ஸ்விம்மிங் பூல இன்னும் பார்க்கல, அவங்க பார்க்க வந்திருக்காங்க நண்பர்களே. நைஸ். வெறும் சிமெண்ட் தான் இருந்துச்சு, பெயிண்ட் அடிக்கும் போது பார்த்தேன். பெயிண்ட் முடிச்சிட்டு வந்து பார்த்தா இப்படி இருக்கு, ஃபுல்லாவே மாத்திட்டாங்க. பயங்கரமா இருக்கு ப்ரோ. உங்க வீடு தான் எப்படி இருக்கு? பெரிய பெரிய கோய் பிச் எல்லாம் நீந்திட்டு இருக்கு, பயங்கரமா இருக்கு. இப்போ நீங்களும் நீங்க அப்படியே நைட் லைட் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம். கம் ஆன் லெட்ஸ் கோ அண்ட் ஸ்விம் பிரதர். குதிக்கலாமா? குதிக்கலாம். 6 கோய் கிடக்கா. எப்படி இன்ஃபைனைட் ஸ்விம்மிங் பூல் பெர்ஃபெக்ட்டா இருக்கா ப்ரோ? மீனை கையால பிடிச்சு காட்டுடா. பிடிச்சு காட்டுங்க. இது என்ன ஜப்பான் கோயா எவ்வளவு பெருசா இருக்கு? தண்ணி நிறைய இருக்குல்ல. செம ஸ்பீடா ஓடுது. பல நாள் நம்ம ஆத்துல குளத்துல வயல்ல எல்லாம் மீன் பிடிச்சிருக்கோம். மொட்டை மாடியில என்ன பழம்? பல நாள் வாழைப்பழம். கைஸ் இன்னைக்கு மொட்டை மாடியில பெரிய பெரிய மீன்லாம் இருக்கு கைஸ், நம்ம பிடிக்கலாம் போல இருக்கு. அதுவும் கை வச்சே பிடிக்க போறேன் கைஸ். வாங்க பிடிக்கலாம். எல்லாம் கோய் பிஸ் கைஸ். எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. ஏன் இதுவும் கடிக்குது? அட கருமும் பிடிச்சது. பிராமிஸ கடிச்சு நீ வேணா கையை கட்டுங்க பாரு. இந்த கோய் கடிக்குது. ஆமா அதுல ஒண்ணே மட்டும் நீ கால காமிச்சனா வந்து கடிக்கும். கோய் கடிக்குதா? வித்தியாசம் இருக்கு. நான் வரேன் பாரு, இவன் தான் கடிப்பான். என்ன கடிக்காம பாரு, நான் ஆமா இங்க பாரு காமி கேமரா காமி தெரியுதா? தஸ் அவன் கடிச்சானா எல்லா மீனும் கடிக்க ஆரம்பிக்கும். இங்க கோய் கடி நல்லா கடிக்காம பாரு. லைட் நக்கி பாத்துட்டு போகுது. கசப்பா இருக்கும். நாடு ராத்திரி 12 மணிக்கு நியூ இயர் அன்னைக்கு முத நாள் இன்னைக்கு 1ஆம் தேதி கைஸ். 1ஆம் தேதி அன்னைக்கு மீன்களோட நியூ இயரை கொண்டாட போறோம். ஓகே புனித நீராட்டத்தை ஆரம்பிச்சிரோமா? பீஜம் போடு. அந்த சரி ப்ரோ இருட்டுல தெரியாம அந்த சைடு தாண்டி போய் உட்காந்துறாதீங்க. கரெக்டா பார்த்து டேங்க்ல இருங்க. மீனுக்கு மேல இருந்துறாதே. மீன் ப்ரோ அடியில மீன் ப்ரோ வினத்தனா உங்க அடியில அவ்வளவு மீன் போகுது காலுக்குள்ள. தள்ளி போங்கல அப்புறம் சண்டிலா இங்க போங்கல. குளுகுளுன்னு இருக்கு. நைட்டு 12 மணிக்கு தண்ணில ஐஸ் மாதிரி இருக்குமா? இருங்க நிக்கலாம் நானே. ஒரு மீன் எப்படி ஜம்மன் இருக்கா? குளிருது. சரியான குளிரா இருக்குல்ல. என்ன உடம்புல ஆடுது? குளிர் பின்ன நைட்டு 12 மணிக்கு பனி பெஞ்சிட்டு இருக்கு. மார்கழி மாசம். இதுல வந்து தண்ணியில உட்கார்னா மொட்டை மாடியில குளிராதா? இல்ல நண்பர்களே நைட் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலா இருக்குங்கிறதுக்காக தான் இவரை நைட்டு கூட்டு வந்து புனித நீராட்டம் பண்ண வச்சோம். புனித நீர் ஆட்டமா? ஆமா ஓட்டம். சரி நல்லா ஆடுங்க தண்ணியில. குளிருது. அந்த நிலவத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏ ராசாத்திக்காக. அந்த நிலவத்தான் நான் கையில பிடிச்சேன். தெரியுதா கைஸ் நிலா? ஐவா செமையா இருக்குல்ல. இங்க கொஞ்சம் நான் பாக்குறேன், கண்ண மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். காய்ஸ் மொட்டை மாடியில சில்லுன்னு இருக்கு காய்ஸ். 12 மணிக்கு இந்த மாதிரி ஒரு என்ன பாத்து மூணு பாத்து எடுத்துக்கும் போது மைக் இருக்கு ப்ரோ. மைக்ல ஊத்திரம் தண்ணியா. சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை. தெரியுதா நண்பர்களே கோயெல்லாம் பக்கவா இருக்கு. பாருங்க காய்ஸ் கோய் பீஸ் கையை கடிச்சு தின்னுது. சாப்பிடும் போது கூட டேஸ்டா தான் இருக்கு. சி நல்லா தான் இருக்கு. என்னைக்கு கோய் பீஸ் எல்லாம் சாப்பிட்டியா ப்ரோ? இல்ல அது என்ன கடிக்கும் போது அதுக்கு நல்லா இருக்கு. ஓ சரி என்ன பாரு கடிக்கு பாரு. சூப்பர். வாடா தலம். ஆமா இதான் நீங்க அது கடிக்குன்னு சொன்னது. பாருங்க கைஸ் காலுக்குள்ள எல்லாம் பூந்து போகுது. நிக்கறதுக்குள்ள பூந்து. இந்த ஒரு ஃபீல் வேற மாதிரி இருக்கு கேட்டீங்களா? அதுவும் நைட்டு ஒரு 12 மணிக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூல்ல ப்ரோ இப்போ தான் ப்ரோ புது நிக்கர் மாத்திட்டு வந்தேன் ப்ரோ. போதும் சத்தியமா மட்டும் குளிருது இல்ல உனக்கு கொஞ்சம் குளிருது. நான் பகல்ல ஃபுல்லா நீராடியாச்சு ப்ரோ. நீங்க இப்ப குளிங்க. மூன் பாத் நிலா பாத் 2 கிலோமீட்டர் நைட் 12 மணி என்ன பண்றீங்க? 1 2 3
ஜம்முன் இருக்குல்ல மறக்க மாட்டேன்ல 2026 ஃபர்ஸ்ட் குடியல் குளு 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 குளுன்னு மார்கழி மாசம் குளிர்ல இங்க பாருங்க வாய்ஸ் கொடுமைப்படுத்தாங்க. வாயெல்லாம் கலருது பாய்ஸ் காய்ஸ் இல்ல பாய்ஸ் குளிருது. நீ குளிச்சு பாரு அப்ப தெரியும். எல்லாம் நடுங்குது. சீரியஸா பேசுறீங்களா? அப்ப நான் நினைச்சேன் நீங்க தான் மாத்திரம் தெரியும். ஆமா குளிர்ந்த காத்து வர சரியான குளிருது. நல்லா குளிருது. குளிச்சு பாரு. இவர் வந்து மறக்கவே மாட்டார் இந்த 2026. சும்மா சீரியஸா வேண்டாம். ப்ளீஸ் மைக் இருக்கு அல்ல. மை கையில தானே இருக்கு. வேண்டாம். ப்ளீஸ் வேண்டாம். எப்படி நடிக்காரு போதும் நடக்குதா லைட்டா நடக்குது போல இருக்கு. போதும் ப்ரோ. ஹேப்பி நியூ இயர். ஹேப்பி நியூ இன்னைக்கு மூணாவது சட்டை போச்சா? அது வாட்டர் ப்ரூஃப் தான் ஒண்ணும் இல்ல. வாட்டர் ப்ரூஃப்லாம் இல்ல. அப்போ சரியான குளிர் கேட்டல சத்தியமா முடியல. அடுத்தது டார்கெட் யாரு? மைக் தூக்கி போட்டேன். அவன் ரொம்ப ட்ரை பண்ணா. நண்பர்களே 12 மணிக்கு மொட்டை மாடியில இந்த மாதிரி ஒரு குளியலை போடணும்னா வாங்க, கன்னியாகுமரிக்கு வாங்க. ஜம்முன்னு குளிக்கலாம். கோழி பீஸ் காலை கடிக்கும். இங்க பாருங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம காலையை சுத்தி ஒரு கோயில் அதுக்கு வாயில ஏதோ இந்த மான்ஸ்டர் பீஸ் இருக்க மாதிரி பல்லு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல அது கடிக்கும். ஆமா காட்டிட்டாங்க. ஆமா புனித நீராட்டத்தை எனக்கும் காட்டிட்டாங்க நண்பர்கள். ஆல்ரெடி குளிச்சுட்டேன் பாத்துருப்பீங்க. இப்ப திரும்ப இவர் தான் மிஸ் ஆயிட்டாரு கைஸ். பாடி பில்டர் எனக்கு உடம்பு சரியில்லை ப்ரோ. இல்லன்னா மட்டும் வந்திருப்பாரு. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆமா கைஸ் ஹேப்பி நியூ இயர் கைஸ். இதே மாதிரி வாழ்க்கையில என்னைக்குமே சந்தோஷமா இருங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ் எதுவுமே எடுத்துக்காதீங்க கைஸ். ஃபுல்லாவே ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆமா கைஸ். அப்புறம் காலகாலத்துல கல்யாணம் பண்ணுங்க. வினோத் ப்ரோ மாதிரி ரொம்ப லேட் ஆகாதுங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ். இதே மாதிரி புதுசா ஏதாவது வீடியோ கண்டென்ட் ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு போங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்துல சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்துக்கோங்க. பாய் கைஸ்.